வணக்கம் மக்களே, நான் உங்கள் சித்த மருத்துவர் கீதா மோகன். 1960 வரைக்குமே எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணுவாங்கன்னா, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நேர் வகுடு எடுத்துத்தான் தலைவாருவார்கள். ஹேர் ஸ்டைல் அப்படி தான் பண்ணுவாங்க. வகுடு நேராக வரலைன்னா வாழ்க்கை சரியாக வராது, ஒழுங்காக வகுடு எடுத்து தலை சீவு அப்படின்னு சொல்லிட்டு பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி சொல்லுவாங்க. இது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேர் வகுடு எடுக்கும் பொழுது முடியின் அடர்த்தி இருபுறமும் சரியாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்துக்கிறதுக்காகவும் நேர் வகுடு எடுப்பாங்க. அதே போல் தலையில் ஏதாவது பொடுகு வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தினமும் பார்க்கணுங்கிறதுக்காகவும் வகுடு எடுத்து தலை சீவுவாங்க. இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, அதில் சில மருத்துவ செயல்களும் இருக்குது. தினமும் நீங்கள் நேர் வகுடு எடுக்கும்போது சீப்பே பார்த்தீங்கன்னா இங்கிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பின்புறம் வரைக்கும் அழுத்தி இரண்டு புறமும் சீவுவாங்க. அப்படி நம்ம இங்கிருந்து ஆரம்பிக்கும்போது நிறைய வர்ம புள்ளிகள் இருக்கிறது, கூட நம்ம அழுத்தி சீவும்போது வர்ம புள்ளிகளும் தூண்டப்படும். முதல்ல மூக்கின் நுனியில் ஆக்ரான குருந்து வர்மம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வர்ம புள்ளி இருக்குது. அதே போல் இரண்டு புருவ மத்தியில் திலர்த வர்மம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வர்ம புள்ளி இருக்குது. அதனால தான் அந்த இடத்துல நம்ம பொட்டு வைக்கிறது. பின்னால் இந்த வகுடு வைப்போம் இல்லையா, இந்த வகுடு பொட்டு வைப்பாங்க இல்லையா, அந்த இடத்துலையும் பச்சி நேம வர்மம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வர்ம புள்ளி இருக்குது. அதே போல் காதின் நுனியும் இந்த பக்கம் காதின் நுனியும் இரண்டும் சேர்த்து இந்த இடத்துக்கு உச்சிக்கு வர இடத்துல உச்சி வர்மம் அல்லது கொண்டக்கொல்லி வர்மம் என்ற ஒரு வர்ம புள்ளி இருக்குது. அதே போல் இந்த காதின் நுனியிலிருந்து பின்புறமும் இந்த காதின் நுனியிலிருந்து பின்புறமும் ஒரு கொண்டை போடுறதுக்கு கீழே போடுவோம் இல்லையா, அந்த இடத்துல சீரும் கொல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வர்ம புள்ளி இருக்குது. இங்கே தான் நம்ம பூ வைக்கிற வழக்கம் இருக்கும். எதற்கு அப்படின்னா நம்மளுடைய உடம்பு குளிர்ச்சியை தக்க வைக்கிறதுக்காக அந்த இடத்துல பூ வைப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் புருவங்களை சுற்றி புருவ வர்மம், நட்சத்திர காலம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வர்ம புள்ளிகள் இருக்குது. தலையை சுற்றி இருக்க எல்லா வர்ம புள்ளிகளும் மனதிற்கு புறக்கருவிகளோட தொடர்பையும் அதே போல் மனதினுடைய உள்மனதுக்குள்ள தொடர்பையும் சரியாக வைத்திருக்கிறதுக்கான வர்ம புள்ளிகள் தான். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா புருவத்தை ஒழுங்குபடுத்துதல் அப்படிங்கிற முறையில் அந்த இடத்துல இருக்கிற மயிர்கால்களில் பிடுங்கி நிறைய மாதம் ஒரு முறையோ இருமுறையோ பெண்கள் நிறைய செய்துட்ருக்காங்க. இது செய்கிறதுனாலேயே நிறைய பேருக்கு கண் சம்பந்தப்பட்ட வியாதிகளும் ஒற்றை தலைவலிகளையும் அதுபோல் நிறைய நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அடிக்கடி தலைவலி வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள் பெண்களுக்கு வருகிறது. இதெல்லாம் நீங்கள் ஏங்க சொல்கிறீங்க, நமக்கு ஏங்க வம்பு அப்படிங்கிற மாதிரி நாமளும் சிரிச்சுட்டு போயிட வேண்டியது தான். சிதர்களுக்கு நன்றி, வணக்கம்.